நேரத்துல என்னமா பேசிட்டு இருக்க? இந்த பார், இந்த நேரத்துல நான் என்ன பேசணுமோ அதத்தான் பேசிட்டு இருக்கேன். 10 லட்சத்தை எண்ணி வைக்காம இவ வாயை திறந்து அப்பாங்கிற வார்த்தை வரக்கூடாது சொல்லிட்டேன். அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல அத்தை. அடடடடடடடே. வாங்க மாப்ள வாங்க. நீங்க ரொம்ப நாயஸ்தர்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என் மாப்பிளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னடி தெரியும்? எல்லாம் தெரியும். இந்த நியாயஸ்தர் மனசு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் பணத்தை புரட்டி அடைச்சிருக்கலாம். ஆனா என் பத்திரத்தை அடமானம் வச்சுதான் பணத்தை அடைக்கணும்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு நின்னுட்டு இருந்தாரு பாருங்க, அங்கதான். ஏன் மாப்ள, இது நியாயம்னா அப்ப நான் நடந்துக்கிறது நியாயம் தானே? என்ன சொல்லாம அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. உன்னை அடிச்ச கொன்னுடணும்னு தோணுது. மரியாதையா இரு. கொல்லுங்க, ஒரேடியா கொண்டு போட்டுருங்க. ஆனா அப்ப கூட என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்க பேரையும் உங்க பொண்ணு பேரையும் எழுதி வச்சுட்டுதான் செத்து போவேன். ஒரு கொலையில இருந்து தப்பிச்சவ இன்னொரு கொலையில மாட்டிக்கிட்டு காலம் பூரா அப்பனு பொண்ணு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏய், என்னடி சொல்ற? மாமா பாத்து மாமா, அந்த ஸ்டிக்கர் பாத்து. சித்தி, நீங்க பேசுறது நடந்துக்கிறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. அப்பா எனக்காக முடியாத காலோட நடந்தே கோயிலுக்கு போய் கையில கற்பூரத்தை ஏந்தி வேண்டியிருக்காரு. கைய பாத்தீங்களா எப்படி புண்ணா இருக்குன்னு? இந்த நேரத்துல கூட அப்பா கிட்ட பேச விடாம தடுப்பீங்க? அம்மாடி, நான் ஒண்ணும் அப்பா கிட்ட பேசணும்னு தடுக்கலமா. எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய கொடுத்துட்டு நீ மகராசியா உங்க அப்பா கிட்ட பேசுமா. இப்பவே நீ எனக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ உன் அப்பா கிட்ட பாசமலர் வசனத்தை கூட ஃபுல்லா பேச. உன்னை நான் ஏண்டி தடுக்க போறேன்? சொல்லு. ஆனா ஒண்ணு, எனக்கு பணத்தை குடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் அப்பா உடம்பு உயிர் போற நிலைமையில இருந்தாலும் ஒன்னு அவர்கிட்ட நான் பேச விட மாட்டேன். சித்தி, அக்கா நில்லுக்கா. மா, இது வரைக்கும் அப்பாவுக்கு நல்ல ஒய்ஃபா இருந்ததில்ல, எங்களுக்கு அம்மாவாவும் இருந்ததில்ல. இப்ப இப்படி சாதாரண மனுஷியே கூட இல்லையே. ஆமாமா, போயும் போயும் உன் வயித்துல பிறந்துட்டுமேனு அவமானமா இருக்கு. அடைச்ச நிறுத்துங்க. என்ன 2 பேரும் வாய் பேசிட்டு இருக்கீங்க? வாயில உடச்சிருவேன் பாத்துக்கோங்க. நான் எதுக்கு நின்னுட்டு இருக்க? நீ போ, எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் எடுத்துரு போ. போலாங்க. ஒரு நிமிஷம் ஆகுது அத்தை. நீங்க என்ன பத்தி என்ன வேணா பேசிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கிற அப்பாவையும் பொண்ணையும் உங்க சத்தியத்தால எதுவும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? உன் பொண்டாட்டி சாதாரணமா சத்தியம் பண்ணலப்பா, தாலி மேல சத்தியம் பண்ணிருக்கா. தாலி மேல சத்தியம் பண்ண என்ன? சும்மா அதையே சொல்லி மிரட்டாதீங்க. ஆதர, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மாமாட்ட பேசு, எனக்கு ஒண்ணும் ஆகாது. பேசாதர மாமா கிட்ட. நீ மாமா மேல வச்சிருக்கிற பாசத்தை உன் தாலி மேல பண்ணி கொடுத்த சத்தியத்தால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீ பேசு. அம்மாடி, உன் புருஷனே பர்மிஷன் கொடுத்துட்டாருல, பேசுமா, பேசிக்கோ. உன் அப்பா கிட்ட பேசு. நீ அப்பான்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே என் கைக்கு 10 லட்சம் ரூபாய் வந்தாகணும். இல்லன்னு வச்சுக்க, அன்னைக்கு அந்த பைனான்ஸ்காரன் பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணா பாரு, உன் புருஷ சட்டையை கழட்டி அவமானப்படுத்தி நிக்க வச்சான் பாரு, அதே மாதிரி பண்ண வேண்டி. அதையும் பாத்துடுவோம். வேணாங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருக்க வேணாம், போலாம். இல்ல ஆதரே, இவங்க சொல்ற மாதிரி போலாங்க ப்ளீஸ். அக்கா அக்கா, ஏண்டி, நீ பெத்த பிள்ளைங்களே உன்னை காரி துப்புது, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு சத்தியத்தை வாங்கி என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சு வேடிக்கை பாக்குறியாடி?
ராட்சசி ராட்சசி உன்னை. மாமா, பார்த்து. மாமா வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஆமா. மா நீ என்ன நினைச்சியோ அது நடந்துருச்சுல. அக்கா அப்பா கிட்ட பேசல. நீ உள்ள போ, தயவு செஞ்சு போ. போடி. போற எனக்கு என்ன வந்தது? மா மாமா மாமா அழாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரியா? மாப்ள, ஆதிரை. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். நீங்க அழுவாதீங்க. பாத்துக்கோ. மாப்ள, வா ஆதிரை, போலாம். ஆதிரை, அழாத அழாத. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. சாரிங்க, என்னால அழுகை அடக்க முடியல. இங்க பாரு, நீ அழுவுறதுனால என்ன பிரயோஜனம்? மாமா வீட்டுல நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? கண்டிப்பா இல்லையில. சும்மா அழுது உன் உடம்பு எதுக்கு எடுத்துக்கிற? கண்ணை தொடச்சுக்கோ.